ஸோ நம்ம இப்போ பார்க்குறது தான் அகசியகுடம். மக்களை இப்போ நம்ம கதிர்முடி பீக்கோட உச்சியில் இருக்கோம். இங்கேருந்து இப்போ 360 டிகிரி கோணத்தில் உங்களுக்காக ஒரு நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போன ஃபால்ஸ். வணக்கம் மக்களே, இது ராம்குமார். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கோட்டூர் எலிஃபண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். ஸோ இங்கேருந்து நாம் இன்றைக்கி ட்ரெக்கிங் போக போகிறோம். நம்ம இன்றைக்கி ட்ரெக்கிங் போக போகிற இடம் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கதிர்முடின்னு சொல்லக்கூடிய இடம். இது எங்கே இருக்குன்னா நம்ம அகசியகுடம் மலைக்கு பின்னால் கேரளாவில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக நெய்யாறு டேமுக்கு வலதுபுறத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த ட்ரெக்கிங் குறைஞ்சது 10 கிலோமீட்டர் நம்ம மேலே போக வேண்டியிருக்கும். ஸோ நம்ம அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம மேலே பார்க்குற மாதிரி எலிஃபண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், யானைகள் மறுவாழ் முகாம், நெய்யார் டேம் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து நம்மளோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, வணக்கம் மக்களே. இப்போ நாம் எலிஃபண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் முன்னால் நிற்கிறோம். ஸோ இப்போ நானும், இது தமிழ், அது இல்லாமல் இன்னும் ஒரு 7 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இப்போ தமிழ் சொல்லுவார் என்ன பண்ணணும்னு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெக்கிங் போகணுன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைனில் புக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே டேரெக்டாக இந்த சென்டரில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணால் அப்படின்னா நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. நம்பர், கான்டாக்ட் நம்பர் அண்ட் வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அங்கேயே இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் இங்கே டேரெக்டாக வரணும்னா நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நாள் நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இங்கே 2 வே இருக்குது. இந்த ரூட்டில் ட்ரெக்கிங் போகிற வழி, இந்த ரூட்டில் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது. நீங்கள் யானை சவாரி அந்த மாதிரி போகிறதுனா இந்த ரூட்டில் போகலாம் நீங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம கைடு இங்கே ரெடியாக இருக்கிறாரு. அங்கே பார்க்குறது, பின்னால் பார்க்குறது. ஸோ நம்ம பாய்ஸ் உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரெக்கிங். ஸோ ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னால் குடும்பத்தோடு வர்றவங்க மக்கள் நம்ம உள்ளே இருக்கிற யானையில் சவாரி செய்யலாம். அது இல்லாமல் சின்ன சின்ன யானைகள் இங்கே விளையாடுறத பார்த்து ரசிக்கலாம் குடும்பத்தோடு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி யானை காலை எடுக்க முடியாமல் மாட்டிக்கிட்டதாக நினச்சிக்கிட்டு நிற்கிது. அந்த மாதிரி நிறைய நகைச்சுவை சம்பவங்கள் நடக்கும். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்திருக்கோம் 3 கிலோமீட்டர் உள்ள. ஸோ இங்கே நம்ம வண்டியோட எண், நம்ம சிக்னேச்சர் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பி, ஐடி கார்டு ஜெராக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம உள்ள போகிறோம். வண்டியெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான், ஏறுறது கொஞ்சம் சருகலான இதாக தான் இருக்குது. ஓகே மக்களே, இப்போ நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ். ஸோ நம்மளோட மொத்தம் 8 பேர். கைடு சேர்த்து 9 பேர். தமிழ், மகேந்திரா, பார்கவ், அவங்களாம் பேர் சொல்ல விரும்பாத நண்பர்கள். ஸோ அவங்களோட சேர்ந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஆரம்பமே இன்பகரமாக அந்த ஸ்டார்டிங் ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிற இடத்துல நமக்கு ஒரு பாம்பு மரத்து மேலே. ஸோ இப்போ நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். 10 கிலோமீட்டர் ட்ரெக்கு. ஃபஸ்ட்டு இது ஒரு அந்த வில்லேஜ், ட்ரைபல் வில்லேஜ் வழியாக ஆரம்பமாகுது. முதல்ல ஒரு வண்டி பாதை வழியாக நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டி வரும். மக்களை இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கூட அங்கே வெங்கடேஷ் நடக்க முடியலன்ட்டாப்புல. அதனால் அவரை இப்போ கம்பு தட போகிறோம். இடம் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு ஒரு சின்ன பாதை போல் போயிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் மழை வரும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நமக்கு கம்பு தேவைப்படுது. சித்தப்பா வாட்டர் சேட்டா, இது குடிக்க மாட்டேன். அந்த வாட்டர் குடிக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூங்கில் என்ன தெரிகிறது அங்கே?
ஸோ இப்போ நம்ம அந்த வண்டி பாதையை விட்டு மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறோம், மரங்கள் சூழ்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமோ தானே. இப்போ நம்ம போகிறது ஃப்ளாட் ஃபாரஸ்ட். இது கொஞ்சம் நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு உதவுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அமைதியாக. நாம் நடக்கிற சத்தத்தை தவிர வேற ஒரு சத்தமும் இங்கே கிடையாது. இப்போ மறுபடியும் மழை கயற்றம் ஆரம்பிக்குது. ஒரு வீடியோ இருக்கு, முயல் சுட்டு சாப்பிடுவேன். மொத்தம் அப்படியே போயிட்டு இருக்கு. It's too hard. Yeah. Bye. நடக்கிறதுக்கு உடம்புல ரொம்ப வலி இருந்தாலும் அமைதியாக இந்த காட்டை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். ரொம்பவுமே அமைதியான காட்டு. இங்கே ஒரு பெரிய பாறை போல இருக்கு. இங்கே நமக்கு ஒரு மலை காட்டு தெய்வம். ஸோ இது காட்டு தெய்வம். இதை கும்பிட்டுட்டு போனோன்னா எந்த விலங்கு நம்மளை அட்டாக் பண்ணாதுன்னு ஒரு நம்பிக்கை. முள்ளு மக்களே, இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே முள்ளு முள்ளா இருக்கு. வெல் ப்ரொடெக்டட். இது பேர் என்னன்னு தெரியல இப்போதைக்கு. பின்னால் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். Hello. It's very tough here. இப்போ ஒரு போப்படுறாரு மேலே. ஸோ நாம் இப்போ ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். நமக்கு இப்போ ஒரு ஃபேண்டாஸ்டிக் வியூ கிடைக்கும்னு நம்புகிறேன். ஆனால் தேவைக்கு அதிகமாகவே சன்லைட் மேலே வருது. பார்க்கலாம் எந்த மாதிரி சர்ப்ரைஸ் இருக்குன்னு. That's it. நமக்கு கழுகு இந்தா கழுகு. நல்ல மிகப்பெரிய வியூ இல்லாட்டினாலும் நம்ம உயரத்துக்கு வந்துட்டோன்றது இந்த வியூவை பார்த்தாலே தெரியும். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இடது பக்கம் வந்தீங்கன்னா ரொம்ப அருமையான வியூ. நமக்கு அங்கே பேப்பர் டேமை பார்க்கலாம். அங்கே இருக்கிறது பேப்பர் டேம். அப்படியே வந்தீங்கன்னா அருமையான காட்சிகள். அப்படியே என்ன பாருங்க. இப்போ நமக்கு ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். I think this is that Bona Falls. Cheta adu Bona Falls alla adu inja illa ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன் டைப் ஆஃப் ஆலுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ டாப்பில் இருக்கோம், டாப் வியூவில். இது பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன்ஷாக இருக்குது. இது ஆனால் ஆக்சுவலி சாப்பிடக்கூடாது, யாரும் ட்ரை பண்ணாதீங்க.
இது உடைச்சு கூட காட்டியிருக்கோம் நாங்க, அதை பாருங்க. If we open it, it's like this. Like some kind of guava type inside. So yeah, it's dangerous to eat. People are saying. Yeah. ஸோ இங்கே நம்ம இப்போ பார்க்குறது போன ஃபால்ஸ், வேப்பாரா டேம். அங்கேருந்து வந்தால் சோனப்பாரா ட்ரைபல் வில்லேஜ். அங்கேருந்து போனால் நமக்கு ஒரு சிறிய மலைத்தொடரை பார்க்கலாம். அதுக்கு பின்னால் இருக்கிறது நெய்யார் டேம். அப்படியே வந்தால் நல்ல வியூ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அகஸ்தியகுடம் ஹில். அடிக்கிற சுட்டரிக்கிற வெயில்லையும் அங்கே மேகம் மூடி இருக்கு, அதுதான் அகஸ்தியகுடம். நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போன ஃபால்ஸ். முன்னால் அங்கே ட்ரெக்கிங்க்கு பெர்மிஷன் இருந்துச்சு. இப்போ அதுக்கு ட்ரெக்கிங்கு பெர்மிஷன் இல்லை. வேண்டாம். ஸோ இப்போ நாம் பார்க்குற வியூ இது கழிஞ்சு நம்ம இன்னமே கிராஸ் லேண்டை நோக்கி போகிறோம். அங்கே நமக்கு அனிமல் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நாம் இப்போ காட்டு வழியை தாண்டி புல்வெளி பிரதேசத்துக்கு வரப்போகிறோம். ஓ, இப்போ நம்ம பார்க்குறது புல்வெளி பிரதேசம். ரொம்ப அருமையான காட்சிகள் நமக்காக காத்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இப்போ முன்னாடி பார்த்தா அதே தான். இன்னும் கொஞ்சம் உயரத்துலேருந்து பார்க்கும்போது இப்போ நமக்கு நெய்யார் டேமோட வியூ நல்லாவே சிறப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பும்போது நமக்கு சர்ப்ரைஸ். இதுதாங்க அகஸ்தியகுடம். நல்லாவே மேகத்தில் மூடின உயரமான 6200 அடி உயரமான அகஸ்தியகுடம் மலைத்தொடர். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது தான் அகஸ்தியகுடம். ஸோ நம்ம வேப்பாரா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் போனக்கார்லேருந்து ஆரம்பிக்கிற ட்ரெக்கிங் வந்து அது வழியாக வரும். இங்கே நமக்கு வந்து போன ஃபால்ஸ் தெரியுது, ஆனால் உங்களுக்கு தெரியாது, ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம அது வழியாக தான் மலையில் நடந்து வரணும். நடந்து வந்தோன்னா கடைசியாக அங்கே அந்த மேகம் மூடி இருக்கிறது தான் அகஸ்தியகுடம். அது மேலே ஏறணும். நாட் ஹியர் தேர். Do you know there is a book by Amish Tripathi? Trilogy, Ram series. In that he tells Agastya Muni comes to Ram and he says, I'm leaving to south. That Agastya Kodam. It's near Thiruvananthapuram. So there I have some lab there, so I do some experiments. Like that he explained about Agastya Kodam. நாம் இப்போ வேப்பாரா டேம் வியூவை தாண்டி நெய்யார் டேம் வியூ பார்க்குறக்காக உள்ளே போயிட்டுருக்கோம். மேலே இருக்கிற சோலைக்காடுகள் வழியாக. So here we have one dry tree, but it has one fresh, beautiful white flower. Can't see from clearly, but it looks beautiful. அங்கேருந்து அகஸ்தியகுடத்தோட வியூ நேராக மேகங்கள் இன்னும் நிறையவே மூடி ஆரம்பிச்சிருச்சு. மக்களே, நாம் இப்போ இருக்கிறது வந்து புல்வெளி பிரதேசம். நாம் அங்கே வந்த நேரம் பார்த்து சூரிய ஒளி குன்றியதுனால ரொம்ப அருமையாக மேகமூட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுது. பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமான காட்சிகள். உங்களால் உணர முடியும்னு நினைக்கிறேன் ஒரு மயான அமைதி. The time is 12 o'clock PM and this is how it looks like here.
the clouds on the Agastya Kodam. That's Agastya Kodam hill range. Where the clouds will be stopped by that. That's why Tamil Nadu is so dry, the other side of the mountain. And this is the green side of the mountain. Yeah, we are going ahead to see some animals. இப்போ நம்ம இந்த வியூ பாயிண்ட்டை முடிச்சிட்டோம். இப்போ அதை தாண்டி நம்ம இன்னொரு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போகலாம். இந்த சூழ்நிலை நமக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது. மேகமூட்டமாக ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன புல்களுக்கு இடையில நடந்து போகிறது. இங்கே பின்னால் ஒரு சின்ன வேலி போல் இருக்குது. மரங்கள் அடர்ந்த அருமையான காடு, சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ். இப்போ நமக்கு ஒரு நீராதாரம் கிடச்சிருக்கு. அங்கே போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு குடிக்க முடியும். அதே பெரிய விஷயம். ஒரு சிறிய வெள்ளச்சாட்டம் உண்டு. வெள்ளச்சாட்டம் நீர் ஊற்று. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், ஃபாஸ்ட் மூவிங் வீடியோ கிளிப்ஸில் மேகங்கள் அப்படியே மேலே திரண்டு உருண்டு போகிறது. சரியாக பார்த்துட்டிங்கன்னா அந்த 2 கிலோமீட்டர் உயரம் உள்ள அந்த மலைத்தொடரோட உச்சியில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். So after 10 kilometer trek, only where we have lunch, we got fresh and tasty water. And water available only here, nowhere else on the way. மக்களை இப்போ நாம் பார்க்குறது தான் நயார் டேமோட ஃபுல் வியூ. நம்ம கதிர்மடியிலேருந்து ஏறி வந்து கொஞ்சம் அப்படி மேலே வந்து பார்த்தா பின்னால் அப்படி பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு வியூ. பார்த்தீங்கன்னா நெய்யார் டேமோட ஃபுல் வியூ கிடைக்குது. டேம் அங்கே, டேமில் அங்கே ஆரம்பித்து ஃபுல் டேமோட வியூ நமக்கு கிடைக்கும். இது இப்படியே வந்தீங்கன்னா இதுதான் பார்டர், தமிழ்நாடு பார்டர். மக்களை இப்போ நம்ம கதிர்மூடி பீக்கோட உச்சியில் இருக்கோம். இங்கேருந்து இப்போ 360 டிகிரி கோணத்தில் உங்களுக்காக ஒரு வியூ.
ஹலோ மக்களே, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ கதிர்முடி வந்து ஃபுல் வியூவும் பார்த்தாச்சு. இங்கேருந்து அகஸ்தியக்கூடம், இதில் இந்த அகஸ்தியக்கூடத்தையும் பார்த்து ரசித்தாச்சு. போன ஃபால்ஸ் அண்ட் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நெய்யாறு டேம். நல்ல அற்புதமான வியூ. ஸோ இதோட நம்ம வீடியோ அங்கே முடிச்சுக்கலாம். இனி திரும்பி போகணும். ஸோ வேற ஒரு நல்ல ஒரு இடத்துல புதிய மலையேற்ற பயணத்தோடு சந்திக்கலாம். பாய் பாய்.